எண்ணெய், ஒரு பூ, ஒரு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீட்டு வாக்கில் அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் கடையில் தான் வாங்கிக்கிறேன். இது தேவைன்னா வீட்டில் இருக்குது. ரெண்டு தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் அதில் தக்காளி எல்லாம் வேகட்டும். தக்காளி வந்துருச்சு. சிக்கன் பொடி போட்டுக்கலாம். சிக்கன் பொடி தேவையான அளவு போட்டுக்கிட்டு நான் மசாலா பொடி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அது அப்புறமா போட்டேன். அப்புறம் சிக்கனுக்கு சேர்த்து போட்டேன். நல்லா கிளறி விட்டு வேக வைக்கலாம். கிளறி விட்டால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் வேகும். நான் குழம்புத்தூள் வந்து கடையில் தான் வாங்குகிறேன். அதே யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக போட்டு லாஸ்ட்டாக மசாலா போட்டு கிளறி விட்டு இறக்கேன். ஹாய், என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடியாகிட்டு பொடி போட்டிருக்கேன். இது நானே தயார் பண்ணது. அவ்வளோதாங்க. மல்லித்தூ தலையை தூவிட்டு ஒரு கிண்டி இறக்கிட வேண்டியதான். வேலை முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். சிக்கன் குழம்பு இதை இன்னும் வாங்க. நான் உங்களுக்கு வீடியோ செஞ்சு காட்டுறேன். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.